என்கிட்ட இருக்க பழைய 2x4ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக அவுட்டோர் பெஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு கீழே இருக்க எல்லா பீஸையும் ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கிறோம். எல்லா பீஸையுமே 15 டிகிரி ஒரு 90 டிகிரி இந்த 2 டிகிரி மட்டும் வச்சு தான் நம்ம கட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நான் மைண்டை 15 டிகிரி கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். மைட்ரஸ் அவங்ககிட்ட இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மைட்ரஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணி 15 டிகிரி மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சர்க்குலர் சாஃப்ஸ் கூட கட் பண்ணலாம். மைட்ரஸ் ஸ்கேலை வச்சு எப்படி 15 டிகிரி எடுக்குன்றதை நான் அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். முதல்ல ஒரு 15 டிகிரி பீஸ் கட் பண்ண உடனே அந்த 15 டிகிரியை டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி மற்ற பீஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு தேவையான பீஸ்லாம் கட் பண்ணி முடிச்சதும் பேக் ரெஸ்ட்டுக்கு தேவையான 31 இன்ச்சஸ் பீஸை வந்து நம்ம இப்போ கட் பண்ணுறோம். இந்த பேக் ரெஸ்ட் பீஸுக்கு மட்டும் கீழே வந்து 15 டிகிரியும் மேலே வந்து 90 டிகிரியும் மார்க் பண்ணி கட் பண்ணுறோம். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுக்கு தேவையான 20 இன்ச்சஸில் 2 பீஸும் 23.75 2 பீஸும் 28 இன்ச்சில் 4 பீஸும் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. இப்போ நம்மள்ட்ட இருக்க பீஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு ஏ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். நம்ம லெஃப்ட் டிகிரிலாம் கட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அலைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேக்ரஸ் பண்ணும்போது 2 பிளாக் இப்படி சப்போர்ட் வச்சுட்டிங்கன்னா ஸ்க்ரூவிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த உட்டரை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு 3 இன்ச்சஸ் ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் கலர் வாங்குகிறோம். சில்வர் கலர் வந்து பொதுவாகவே இந்த பிளாக் கலர் ட்ரைவால் ஸ்க்ரூவோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இது ரொம்ப திக்கான உட்டுன்றதுனால நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிங்கன்னா அதோட ஹெட்டு கொஞ்சம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே போனவுடனே ரொம்ப போட்டு டார்க் தராமல் அப்படியே விட்டுட்டா பெட்டர். இது வந்து அவுட்டோர் ப்ராஜெக்ட்ன்றதுனால நான் பெருசாக க்ளூயிங்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. சப்போஸ் நீங்கள் இதை இன்டோரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா க்ளூயிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆணிக்கும் ஸ்க்ரூக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம ஒரு சைடு முடித்ததும் அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் சைடும் பண்ணுறோம். இப்போ நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டுமே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது மட்டும் தான் ஒரே ஒரு பெண்டிங். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் பெஞ்சோட டாப் எவ்வளோன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பெஞ்சோட டாப் வந்து 36 இன்ச்சஸ் சொன்னால் -4 இன்ச்சஸ் பண்ணிவிட்டு 32 இன்ச்சில் ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் பண்ணுற கனெக்டரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கனெக்டரை கட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே நீங்கள் அந்த இடத்துல ஸ்க்ரூவிங் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்க்ரூவிங் பண்ணலாம். என்கிட்ட நெயிலர் இருக்கிறதுனால நான் நெயிலிங் பண்ணிடுறேன். நெயிலிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பட் ஸ்க்ரூவிங்கும் பண்ணலாம். நான் கனெக்டரை நெயிலிங் பண்ணி முடித்தாலுமே கொஞ்சம் ஸ்க்ரூஸ் வச்சு ரீஇன்போஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ தட் நான் அவுட்டோராக யூஸ் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் ஸ்ட்ரக்சருக்கு எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூவிங்கும் பண்ணுறேன். இப்போ நான் லெஃப்ட் அண்ட் ரைட்டை ஒரு கனெக்டரை வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பெண்டிங் எல்லாமே சீட்டிங் மட்டும்தான். ஸோ சீட்டிங்க்கு நான் ஒரு 3 பிளாக் யூஸ் பண்ணுறேன். 2x4 தான். சீட்டிங்க்கு 3 பிளாக்கு, அதே மாதிரி பேக் ரெஸ்ட்டுக்கு 3 பிளாக்கு. அதையுமே நம்ம நெயிலிங் தான் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கேஸில் ஸ்க்ரூவிங் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெயிலிங் கொஞ்சம் ரொம்பவே ஈஸி ஸ்க்ரூவிங்கோட கம்பேர் பண்ணும்போது. க்ளூ யூஸ் பண்ணி நான் நெயிலிங் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் இந்த நெயிலிங் பார்த்திங்கன்னா இந்த நெயிலரே ஒரு 3 இன்ச் இருக்கும். ஸோ சின்ன பிராட் நெயில் யூஸ் பண்ணிங்கன்னா சுத்த வேஸ்ட்டு. ஒரு 3 இன்ச் மேலே இருந்தால் பெட்டர். இப்போ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பெண்டிங் எல்லாமே சீட்டிங் மட்டும்தான். ஸோ சீட்டிங்க்கு நான் ஒரு 3 பிளாக் யூஸ் பண்ணுறேன். 2x4 தான். சீட்டிங்க்கு 3 பிளாக்கு, அதே மாதிரி பேக் ரெஸ்ட்டுக்கு 3 பிளாக்கு. அதையுமே நம்ம நெயிலிங் தான் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கேஸில் ஸ்க்ரூவிங் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெயிலிங் கொஞ்சம் ரொம்பவே ஈஸி ஸ்க்ரூவிங்கோட கம்பேர் பண்ணும்போது. க்ளூ யூஸ் பண்ணி நான் நெயிலிங் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் இந்த நெயிலிங் பார்த்திங்கன்னா இந்த நெயிலரே ஒரு 3 இன்ச் இருக்கும். ஸோ சின்ன பிராட் நெயில் யூஸ் பண்ணிங்கன்னா சுத்த வேஸ்ட்டு. ஒரு 3 இன்ச் மேலே இருந்தால் பெட்டர்.
இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி இது அவுட்டோர்ன்றதை நான் முடிவு பண்ணுறதுனால அப்பியரன்ஸுக்கு நான் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. இந்த சாண்டிங் கூட ஏன் நான் பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு சின்ன சின்ன சிராயெல்லாம் இருக்குன்றதுக்காக மட்டும்தான் இதை பண்ணுறேன். ஸோ பேசிக்காக 80 கிரிட் எமரி பேப்பர் வச்சு நார்மல் சாண்டிங் மட்டும் தான் நான் பண்ணுறேன். இதுக்கு ஃபினிஷ் கூட நான் கொடுப்பேனான்னு தெரியல. இந்த ரா வுட் ஃபினிஷ் நல்லா தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 80 கிரிட் சாண்டிங் மட்டும் நல்லா நான் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே சாண்டிங் பண்ணி ஸ்மூத் ஆக்கி விட்டுறேன். சாண்டிங் பண்ணுறது சும்மா ஒரு ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் தான். எல்லாமே ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஐ திங்க் அவுட்டோருக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கோ, உங்கள் வீட்டு மாடியில் யூஸ் பண்ணுறதுக்கோ இது மாதிரி வுட்டன் பெஞ்ச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். See you in the next video guys. இன்னொரு நல்ல ப்ராஜெக்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.